இந்த பதிவு வந்து யாருக்குன்னா நடிகர் விஜய்க்கு தான். நேற்று மாநாளில் வாய்க்கையே பேசுகிறாரு. என்னான்ட்டு திமுக பண்ணுற ஆட்சி சரியில்லை, ஏடிஎம்கே பண்ணுற ஆட்சி சரியில்லை, பிஜேபி பண்ணுற ஆட்சி சரியில்லைன்னு பேசுகிறாரு. நான் ஒன்று கேட்குறேன். தமிழ்நாட்டில் வந்து கொள்ளை கருப்பழிப்பு இதெல்லாம் அதிகமாகி போச்சு அப்படின்னு பேசுகிறாரு. சரி, உங்கள் ரசிகர்களுக்கு நீ என்ன சொன்ன? மாநாட்டுக்கு வர்றப்போ குழந்தைங்களே எடுத்துன்னு வராதுன்னு சொன்னேன். உங்கள் ரசிகர் உன் பேச்சு கேட்டாங்களா? கேட்கல. சரி, மாநாட்டில் நீ ரேம்ப் வால்க் வர்றப்போ வந்து எப்பங்க உன் மேலே ஏறி தாவிட்டு போகிறாங்களான்ட்டு அந்த கேட்டுங்களெல்லாம் கிரீஸு பூசினேன். அந்த கிரீஸெல்லாம் சட்டையால் துடைச்சிட்டு உன்னை ஏறி பார்க்க வந்தாங்களா? அங்கே உன் பேச்சு கேட்டாங்களா? கேட்கல. சரி, பேனர் வைக்கிறேன்ட்டு உன் ரசிகர் ஒருத்தர் கரண்டில் அடிபட்டு செத்தான். அவன் உன் பேச்சு கேட்டானா? கூட்டத்தில் ஒருத்தன் மூச்சு திணறி செத்தான். உன் கண்ணு முன்னாடி அதை உன்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சா? பச்சை குழந்தைங்க மயங்கி வீயுது, அதை உன்னால் தடுக்க முடிஞ்சா? லேடிஸ் கக்கூசுன்னு ஒன்று கட்டினேன். அதில் மொத்தமே உன் ரசிகர் ஆம்பளை பசங்க பயப்புல தான் போய் அதில் வந்து கக்கூசு போகிறாங்க. அந்த நாகரிகம் இருக்க உன் ரசிகர்களுக்கு நீ சொன்ன எதையுமே உன் ரசிகர்களே, உன் கண்ணு முன்னாடி இருக்கிற உன் ரசிகர்களே கேட்க மாட்டேன்றாங்க. என்னடா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்னது சும்மாவா? 8-9 கோடி ஜனங்க வந்து பார்க்கறதுனா சும்மா நினச்சிக்கிறேன் நீ சொல்லு. உன் கூடவே இருக்கிற உன் ரசிகர்களே உன் பேச்சு உன் கண்ணு முன்னாடியே கேட்க மாட்டேன்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் வந்து தப்பு நடக்காதெல்லாம் எங்கே இருக்கா? தப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு தான் போலீஸ் எல்லாம் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ நீ முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா 307 ஒரு செக்ஷன் இல்லாத பண்ணிட்டு போலுக்குது. எந்த தவறுமே நடக்காத போல இருக்குது. கொள்ளை கருப்பைப்பு நீ சிஎமான எதுவுமே நடக்காத போல இருக்குது. நீ பேசுறதை பார்த்தா அப்படி தான் இருக்கு. நீ வந்தால் தானே தெரியும் என்ன நடக்கன்ட்டு. கீப் பண்ணிட்டு ஏடிஎம்கே கட்சி யாருக்கிட்ட இருக்குதுன்னே தெரியலையாம். திமுக ஸ்டாலினா அங்குலாம். அப்போ நீ வேற, நீ கூட அங்கிள் தான் கலாயத்தில். அப்போ அந்த திமுக பின்னாடியே போயிட்டு இருந்திய ரெட் ஜெயின் ப்ரொடியூசர் ஞாபகம் இருக்கா இல்லையா? நிதிகளை பற்றியே பேசினேன். உதயநிதி, தயாநிதி, கலாநிதி, இந்த நிதிகளை பற்றியே பேசினேன். இவங்க நிதியை அள்ளி கொடுக்கறதுனால இவங்களுக்கு நிதின்னு பேர் வச்சாங்களா, இல்லை நிதின்னு பேர் வச்சனால இவங்க அள்ளி கொடுக்குறாங்கன்ட்டு. ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிற? நீ பேசுறதுல எதனா கொஞ்சனா உண்மை இருக்கா சொல்லு. உன் படத்தோட டிக்கெட்டு 100 ரூபாய் டிக்கெட்டு உன்னால் 100 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சுதா? 2000 5000ன்ட்டு இதில் நீ இவ்வளோ திருட்டுத்தனம். ஒரு கார் இறங்கினேன் வெளிநாட்டிலேருந்து, அதுக்கு உன்னால் வரி கட்ட முடியாத, அதுக்கு நீ என்னென்ன கேஸ்லலாம் உள்ளே போய் வந்த சொல்லு. நீ உங்கள் அப்பா அம்மாவும் மச்சியா? நீ உங்கள் அப்பா அம்மாவும் நீ முதல்ல மச்சியா சொல்லு. உங்கள் அப்பா உன்னை கீன்னு கீக்கிறான் எல்லா இடத்துலையும். மச்சிக்கிறியா சொல்லு. எதுக்கு உனக்கு எனக்கு தேவையில்ல இது? பைக்கு பிடிச்சிட்டா பெரிய இது நினைப்பு உனக்கு, சினிமா டைலாக்ங்கெல்லாம் பேசுறது.